ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோப் ஹீரோ வாய்ஸ் டவுன் அப்படிங்கிற கேம் தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ போட்டு 2 மாதம் ஆச்சு. ஏன்னா எனக்கு கண்டென்ட்டும் கிடைக்கிறதில்ல, டைமும் கிடைக்கிறதில்ல. இனிமேல் என்னால் முடிகிறதப்பெல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன் வீடியோ. வாங்க இந்த வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே விளையாண்டனாலே எனக்கு 127.9K காசு இருக்குது. இந்த டைமண்ட் மாதிரி இருக்கிறது 51 இருக்குது. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் சும்மா போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிற மாதிரி அப்படி தான் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் இதில் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன். ஓகே, அந்த காரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ குவாலிட்டி ஒழுங்காக இருக்காது, ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஸ்கிட் அடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஓகே, சும்மா போகலாம். திருப்பி அதே இடத்துக்கு வந்தாச்சு. எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்சது இதோ அந்த ட்ரக்கு தான். இப்போ அந்த ட்ரக்கை போய் நம்ம எடுக்கலாம். அது ஓட்டுறது இந்த கேமில் கஷ்டம், இருந்தாலும் நம்ம அதை தான் ஓட்டலாம். அந்த வண்டியை பிளாக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே பிளாக் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே திரும்பிட்டான். ஓகே, இங்கே பிளாக் பண்ணலாம். ஓகே, பிளாக் பண்ணியாச்சு. இப்போ ஏறிக்கலாம். இப்போ நம்மளுக்கு போலீஸ் கேஸ் வரும். ஆமாம், போலீஸ் கேஸ் வந்துருச்சு. பின்னாடியே ஒரு போலீஸ் இருந்தனால நம்மளை துரத்துறாங்க. இந்த கேமில் நம்மளை ஸ்பின் பண்ண சொல்லுவாங்க. ஸ்பின் பண்ண நம்மளுக்கு காசு அதெல்லாம் கிடைக்கும். இப்போ ஸ்டாப் கொடுக்கலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு மெடிக்கல் கிட்டு 2 கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இதுவும் யூஸ் ஆகும். இதில் இந்த கன்னெல்லாம் கிடைக்காது. நானும் நிறைய தாட்டி பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு தாட்டி கூட கிடைச்சதே இல்லை. ஓகே, பின்னாடியே போலீஸ் இருக்காங்க. நம்ம அப்படியே ரிவர்ஸ் எடுத்துடலாம். ஓகே, போகலாம். இந்த வண்டி ஓட்டுறது கஷ்டம். இந்த ரோட்லேயும் குட்டியூண்டு ரோடெல்லாம் இருக்குது, அதிலெல்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப ஸ்லோவாக போகுது. நம்ம அந்த காரை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்காது. ஓகே, அந்த காரை எடுத்துக்கலாம். ஸ்டக் ஆகிட்டே இருக்குது, ஏன்னே தெரில. ஓகே, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போகலாம். இந்த கேமில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் சொல்லணுன்னா அந்த ஸ்பாட்டை நான் காட்டுறேன். இப்போ சும்மா போய் அந்த ஸ்பாட்டை காட்டுறேன். இடிச்சாச்சு. அந்த ஸ்பாட் எதுனா ஒரே நிமிஷம் காட்டுறேன். போலீஸ்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு தப்பிச்சிடலாம். இந்த கேமில் நம்ம ஏதாச்சும் பைக்லேயோ கார்லேயோ இருந்தோம்னா போலீஸ் அந்த காரோட பைக்கோட டோரையோ திறந்தாங்கனாலே நம்ம செத்துருவோம். இப்போ
இந்த கேமில் இருக்கிறதுலே பெரிய பில்டிங்க்கு நாம் போகிறோம். நான் போகிறேன் பாருங்கள். இது இல்லை இருக்கிறதுலே பெரிய பில்டிங். அங்கே ஒரு பில்டிங் இருக்குல்ல, அது மேலே ஹெலிபேடெல்லாம் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பில்டிங். இப்போ இங்கேருந்து குதிச்சா நீங்கள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் குதிச்சு காட்டுறேன். குதிச்சிட்டேன். இப்போ செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கீழே போக போகிறோம். நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த கேம்லையே நான் எந்த பைக்கை ஸ்பீடுன்னு சொல்லுவேன்னா, ஒரு க்ரீன் கலர் பைக் இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே ஸ்பீடான பைக். இந்த பைக்கை பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு. ஏன்னா அந்த க்ரீன் கலர் பைக் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும். நான் வந்து இந்த பாலத்து மேலே ஏற போகிறேன். ஓகே, பாலத்து மேலே போகலாம். பாலத்து மேலே. அங்கே என்னமோ ரெட் கலரில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, அவங்களே செத்துட்டாங்க. ஓகே, போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி கீழே போயிட்டேன் ஃப்ரெண்ட். இப்போ மேலே போகலாம். இப்போ வந்து நான் அந்த லொக்கேஷனை காட்ட போகிறேன். அது என்ன லொக்கேஷன்னா, நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா மேப்பிங் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து இந்த இடம் மட்டும் தனியாக இருக்கும். இந்த இடம் இல்லை, இந்த இடம். இந்த இடத்துல இங்கே ஒரு மேப் போட்டுருங்க. இங்கே மேப் போட்டு அங்கே போங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் பார்த்துக்கோங்க. இங்கே தான். ஓகே, நம்ம போகலாம். இந்த லொக்கேஷனுக்கு போலீஸ் கேஸோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். போலீஸ் கேஸோட, ஓகேவா? போலீஸ் கேஸோடு போங்க. இப்போ எந்த போலீஸ் கேஸும் இல்லை. இப்போ ஏதாச்சும் போலீஸ் கேஸ் ஆகிற மாதிரி பண்ணலாம். என்கிட்ட எவ்வளோ கன் இருக்குன்னு பாருங்கள். என்கிட்ட இவ்வளோ கன் இருக்குது. இதுலேயே எது பவரான கன்னுன்னு சொன்னேன்னா இந்த கன் தான். இந்த கன் ஒரு புல்லட்லேயே எல்லாத்தையும் எலும்பு கூடாக்கியும். நான் இப்போ சுட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ சுட்டு காட்டல, வரேன். அந்த லொக்கேஷன் போயிட்டு நம்ம சுட்டு காட்டலாம். இப்போ போலீஸ் கேஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு இப்போ போலீஸ் கேஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ஜீப் எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஓகே, போகலாம். போலீஸெல்லாம் நம்மளை சுடுறாங்க. போகலாம். இந்த இடத்துல நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுற இடமெல்லாம் இருக்கும். ஸ்டண்ட்டு ட்ராக்கெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல. சும்மா நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே ஒரு ரேம்பும் இருக்குது. இந்த ஜீப் ஸ்பீடாகவே இல்லாததுனால நம்மளால் பண்ண முடியல. அந்த நான் சொன்ன இருக்கலையே ஸ்பீடான அந்த பைக்கு, க்ரீன் கலர் பைக்கில் பண்ணிங்கன்னா செமையாக வரும். அந்த பைக் போகிற வழியில் எங்காச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன்.
அந்த லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. அந்த லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம போகலாம். இதுதான் அந்த லொக்கேஷன். அந்த லொக்கேஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிட்டே இருங்க. ஒருத்தன் வேறு வந்து இடிச்சிட்டான். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு ரெசார்ட்டாட்ட இருக்கும். இது யாரோட ரெசார்ட்னா நம்மளோட ரெசார்ட் தான். இவனோட ரெசார்ட் தான் அது. இவன் வந்து கொஞ்ச நாள் இதை பார்க்காதனால இது வந்து எல்லோரும் இங்கே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரீயாக. இதோ நான் அந்த பைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். இதோ இதுதான் இந்த கேம்லேயே ஸ்பீடான பைக் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒருத்தன் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ், 4 பேர். ஒருத்தன் அவன் ரொம்ப பவரானவன். அவன் எப்பாச்சும் வந்தானு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் சொன்ன கன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது இல்லை அந்த கன். போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா போலீஸ் கேஸ் ஆகி வர சொன்னோன்னா இந்த ரெசார்ட்குள்ளே எந்த போலீஸும் வரமாட்டாங்க. வந்தாங்கனாலும் ஏதாச்சும் 1-2 பேர் தான் வருவாங்க. இப்போ நான் சுட்டு காட்டுறேன். இருங்க, நான் சுட்டு காட்டுறேன். இப்போ நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரே புல்லட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற காரெல்லாம் நம்மளோடது தான். போலீஸ் காரெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளோடது தான். நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே ஏதாச்சும் 1-2 போலீஸ் தான் வருவாங்க. போலீஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே போனீங்கன்னா சீக்கிரமாக வெளியில் வந்துடுங்க. ஓகே, நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் நம்மளோட காசெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வர்றான். நான் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் தான் வந்திருக்காரு உள்ளே. நம்ம காசெல்லாம் திருடிட்டு போகிறான். அவனை கொள்வான். நம்மளோட 300 ருபீஸ் அவன் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான். 200 சாரி 200 தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம். இப்போ வந்து நான் அங்கே இருக்கிற டவருக்கு போகலான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போய் தங்க முடியும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா முடியாது, தங்க முடியாது. இப்போ அந்த டவருக்கு நம்ம போகலாம். ஓகே, போகலாம். ஓகே, நம்ம அந்த டவருக்கு போகலாம். இந்த டவருக்கு காரில் வர வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே, நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்டக்கானனால நம்ம போக முடியாது. ஓகே, இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வழியில் நான் சொன்ன அந்த ட்ரக்கில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பைக் காரில் வர்றதை விட இந்த ரோட்டில் ட்ரக்கில் வாங்க, நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.